10 மாடி வீடு கொண்ட சொத்து சுகம் வேண்டாம், பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம், மாலைகள் விழ வேண்டாம், மணிமகுடமும் தர வேண்டாம், தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே, என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் கங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு படையப்பா. இந்த படத்தை கதை தயாரிப்பு ரெண்டுமே சூப்பர் ஸ்டார் தான். இந்த படத்தை அதாவது இந்த படம் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே படையப்பா பார்த்துருப்பாங்க. ரஜினி சார் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். 1975 தமிழ் சினிமாவுக்கு வந்த அவர் 1980 பெரிய சூப்பர் ஸ்டார் வாங்கிட்டார். பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனதோடு மட்டும் இல்லாமல் பெரிய சம்பளம் வாங்கினாங்க. நிறைய நடிகர்கள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்னங்க அதை 5 வருஷத்தில் இவ்வளோ சம்பளமானு கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராகி அவரோட 25வது வருஷத்தில் வந்த படம் தான் படையப்பா. படையப்பான்னா அப்படி அதிரி புதிரியான விஷயம். ரஜினி சார் கதையாகட்டும், திரைக்கதை வசனம் ரவிக்குமார் சார் ஆகட்டும், மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் ஆகட்டும், இதில் நடித்த ஸ்டார் காஸ்ட் பார்த்திங்கனாலே அவ்வளவு இதாக இருக்கும். இதில் அப்பாஸுக்கெல்லாம் பின்னணி குரல் கொடுத்துருப்பவர் விக்ரம் சார். அப்போல்லாம் விக்ரம் சார் ஃபேமஸ் கூட ஆகலை. அந்த மாதிரி ஒரு படம். பிரீதா விஜயகுமார் அப்படி இப்படின்னு நிறைய பேர், ஒரு பெரிய ஒரு பட்டாளம். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் க்ரௌடு. அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஒரு அட்டகாசமான எடுத்த படம். அதாவது ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த படையப்பா ஒரு உதாரணம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு வரி தான். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளைகளும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளைகளும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. இதுக்கு ஒரு திரைக்கதை பண்ணுங்கன்னு சொல்லி தான் பண்ண விஷயம். தவிர ரஜினி சார் படத்தில் ஹீரோயினுக்கு, அதாவது ஹீரோ எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் இருக்குங்கிறது நிறைய படத்தில். சந்திரமுகி நிறைய படத்தில் ஹீரோயினுக்கும் ரஜினி சார் படத்தில் முக்கியத்துவம் இருக்குது. அந்த மாதிரி இந்த படத்துலையும் வேறு இன்னொரு ஹீரோன்னா யோசிப்பாங்க. பெரிய பவர்ஃபுல்லான ஹீரோ என்னங்க நீலாம்பரிக்கு தான் இவ்வளோ முக்கியமாக இருக்குது, அவங்க கேரக்டரை கொஞ்சம் டம்மி பண்ணுங்க அப்படி இப்படிலாம் பார்ப்பாங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லேயே ரம்யா கிருஷ்ணன் திருந்துற மாதிரியெல்லாம் வச்சாங்களாம். ரஜினி சார் தான் நோ, அவங்க கிளைமேக்ஸில் கூட என்னை எதிர்த்துட்டு அவங்க சாகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ள படம் தான் படையப்பா. அது இன்னைக்கு காசி தேட்டரில் பார்க்க வந்திருக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு புது படத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தேட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் நான் உதயம் தேட்டரில் பார்த்தேன். ரிலீஸ் அன்னைக்கு FDFS உதயம் தேட்டரில் பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல் இன்டர்வியூ பேட்டி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த படம் ஆல்ரெடி 10-15 தடவைக்கு மேலே பார்த்துட்டேன். தேட்டரில் பார்த்துட்டேன், யூடியூப்பில் பார்த்துட்டேன், டிவியில் பார்த்துட்டேன், அப்படி நிறைய பார்த்துட்டேன். இருந்தாலும் திரையரங்கில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது இந்த படத்தை அது 1 கோடி ரூபா கொடுத்தா கூட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. சில படங்கள் தியேட்டரில் தான் பார்க்கணும், தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும். என் நண்பர் சிறகடி காசை சிட்டி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். ரஜினி சார் படம்னாலே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம்தான். சார் எப்போ ஸ்க்ரீனில் வருவார், அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியில் தான் நம்ம எல்லாருமே கிளம்பி வருவோம். சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி இந்திய லெவலில் சூப்பர் ஸ்டார்னால் ரஜினி சார் மட்டும்தான். அவர் படத்தை பார்க்குறக்கு நானும் அண்ணனெல்லாம் வந்திருக்கோம். ஏற்கனவே இப்போ கூட்டம் பார்த்திங்கன்னா புது படத்துக்கு எவ்வளோ கூட்டங்கள் வருமோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இங்கே இருக்குது. அதனால் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் ரஜினி சாரை பார்க்குறக்கு. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், 50 இயர்ஸுக்கு இந்த படம் ரஜினி சாரோட 75 இயர்ஸ் ஆனாலும் சரி, 100 இயர்ஸ் ஆனாலும் சரி, இந்த படம் இதே மாதம் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரஜினி ரசிகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யூடியூப் பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகைக்காரங்க, லீ சினிமா எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். லீ சினிமா நிறைய சினிமா செய்திகள்லாம் தரமாக கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. என்னப்பா அப்படி கிடையாதுங்க. இப்போ களம் காவல்னு ஒரு படம் மம்முட்டி சார் படம் வந்திருக்கு. நான் அந்த படம் பார்த்தேன். போன வாரம் பார்த்தேன். சின்ன பட்ஜெட் படம் தான், மம்முட்டி சார் தான் ப்ரொடியூசர். அந்த படம் நல்லா இருக்குது. ரெண்டாவது டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கிங்னு நல்ல படங்கள், சின்ன படங்கள் எவ்வளவோ தப்பிச்சு போயிருக்குது. பெரிய படங்கள் சமீப காலமாக வந்த பெரிய படங்கள், ஹை பட்ஜெட் படங்கள் பெருசாக தப்பிச்சது இல்லை. என்னன்னு தெரியல. இந்தியன் 2 ஆகட்டும், நிறைய படங்கள், கங்கு ஆகட்டும், நிறைய படம் பெரிய பட்ஜெட் படங்கள் கொஞ்சம். அதில் இந்த பிரதீப் ரங்கநாதன் படம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. ஏன்னா நான் எல்லா படத்தையும் தேட்டரில் போய் பார்த்து மகிழ்வேன். ஏன்னா அது நீ என்ன தான் மொபைலில் பார்த்தாலும், டிவியில் பார்த்தாலும், ஹோம் தேட்டரில் பார்த்தாலும் படங்களை அது தேட்டரில் பார்க்குற மாதிரி வராது. நல்ல படம், நல்ல கதையம்சம் உள்ள வந்த படம் எங்கே போட்டாலும் எப்படி போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க. இந்த 25 வருஷம் கழிஞ்சு பார்க்குறது இல்லையா. ஆனால் என்னென்னா போன வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை இந்த வாரத்துக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படங்களை இன்னும் பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு விஷயம், இந்த படம் ரிலீஸுங்கிறதுனால 2 புது படங்களை தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா எதுக்கு படையப்பா கூட விடணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் வேறு லெவல் வைப்பு. உண்மையாக கமர்ஷியல் படம்லாம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்குது. கண்டிப்பாக இப்போ உள்ளவங்க லாஜிக்கெலாம் பார்ப்பாங்க நிறையா. அப்படிலாம் பார்க்காம ஒரு படமாக பார்த்தா வேறு லெவல் வைப்பு படம் முழுக்கவே. இன்னும் வேறு ஏதாவது தேட்டரில் பார்த்தா செலிப்ரேஷனாக இருந்திருக்கும். பட் படமாக பார்க்குறப்போ செம்மையாக இருந்தது. இல்லை, நான் அதே தான். சின்ன சீன்ஸ் 2-3 கட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதே தான்.
இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இனிமேல் 4K லெவலுக்கு இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். பட் பார்க்க தேட்டரில் அந்த வைப்பு பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதான் சொன்னேன், இனிமேல் மற்ற தேட்டர்லாம் பார்த்தா லோக்கலில் இறங்கி பார்த்ததுனா நல்லா இருந்திருக்கும். படமாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதாவது கமர்ஷியல் கிங்குன்னா டேரக்டரே நம்ம ரவிக்குமார், நம்ம ரஜினி சார், அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் மேடம், நாசர், ஏஆர் ரஹ்மான், இந்த மாதிரி ஒரு பெரும் படையாக இருந்த இந்த படத்தில். இப்போ உள்ள பேன் இண்டியானா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்களே, பட் அவங்க கொடுக்க முடியாத சக்ஸஸ் கூட இந்த படம் கொடுத்துச்சு அப்போ உள்ளதில். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் வந்துட்டு ஒரு கமர்ஷியலில் வந்து பீக்காக இருந்தது. இப்போ பார்க்குறதுல என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தில் கூட லாஜிக் பார்க்குறது, கண்டென்ட் ஓரியன்டாக யோசிக்கிறது, கருத்து பார்க்குறதுன்னு வரும்போது நிறைய பிரச்சனை வருதுல்ல, அது மாதிரி எதுவுமே அந்த டைமில் யோசிக்காமல் இப்பயுமே இந்த படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு வைப் கொடுக்குதுன்னா அதுதான் கமர்ஷியல் எலிமெண்ட். ஸோ அது வந்து பழைய பார்ட் 2 வருதுன்றாங்க. பட் எனக்கு அதெல்லாம் பார்ட் 2 என்ன ஆகுன்றதுக்கு நிறைய படம் எடுத்துட்டாங்க. பட் இந்த படத்தில் அப்படியே விட்டுருணும். அப்போதான் இந்த படம்லாம் தப்பிக்கும். இதுனா பார்ட் 2 எடுத்தாங்கன்னா இந்த பார்ட் 1 வைபே ஓயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த படம் இப்படியே விட்டா நல்லா இருக்குன்னு தோணும். நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். நான் வந்து திருப்பி சின்ன குழந்தையா போயிட்டேன். படம் வந்து நான் ஒரு 100 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன். ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது வந்து நிறைவேறிடுச்சு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். வேற லெவல். வயசானாலும் ஸ்டைலு அழகும் போகாது அவருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நல்லா வேற லெவல். அதெல்லாம் வந்து சொல்லணுமா அவரோட மூவில நல்லா இருந்துச்சு. கிடையவே கிடையாது. ஏன்னா அப்போ வர படத்துக்கும் இப்போ வர படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டுமே நிறைய பேர் வந்து இவரை மாதிரியே பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. எப்படி 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால யார் எப்படி ட்ரை பண்ணாலும் அவரை மாதிரி யாருக்குமே வராது. அந்த மாதிரி எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்ட் 2 ஒருவேளை நீலாம்பரி அதில் சாகாமல் இருந்தால் எப்போவுமே 2வதாக எடுக்கிறது ஒழுங்காக வராது. ஸோ லெட்ஸ் கீப் அ ஹோப். அவ்வளோதான். பஞ்சு டைலாக்கா? எனக்கு வந்து அந்த என் வழி தனி வழி அப்படிம்பாங்கள்ல, அது பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் வந்து வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. யா அஃப்கோர்ஸ். ஏன்னா அதான் சொல்கிறேனே, நாங்களாம் இருந்த டைமில் வந்து மூவிஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, சாட்டிஸ்ஃபைடே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. படம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரஜினி சாரோட ஃபேன். ஸோ நீலாம்பரிக்காக தான் மெயினாக இந்த படம் நான் பார்க்க வந்தேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் இந்த படம் தியேட்டரில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ வந்து பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணேன். படம் வந்து 3 மணி நேரம் எதுவும் மாற்றம் பண்ணாங்களா? அப்படியே தான் இருக்குது படம், அப்படியே தான் இருக்குது. நான் டிவியில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹாப்பி வந்து பார்த்ததுக்கு. ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கு? அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. பயங்கரமாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு நல்லா இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. எப்போ ரஜினி படம்னா சொல்லவா வேணும். எப்போவுமே அவருக்கு இந்த மாஸ் வந்து எப்போவுமே இருக்குது. ஸோ இப்போ ஜென்சி கிட்ஸுமே வந்து அப்போலேருந்து 80s 90s இப்போ 2000 வரைக்கும் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா இவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் அப்படி சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பி. இப்போ வர படங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியலாக பெருசாக எடுப்பட மாட்டேங்குது. கமர்ஷியலாக எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலி. அதான் இப்போ வர படங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக எனக்கு பிடிக்கிறது இல்லை. இப்போ அந்த காலத்து படம் தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இப்போ என்ன அவ்வளோவா யாரும் எடுக்கிறது இல்லை. இதில் நிறைய வந்து ஸ்டைல் பண்ணியிருப்பாரு. ஒரு படங்களே கம்மியாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி கேட்டால் என்ன சொல்கிறது, எனக்கு எதுவும் சொல்ல தெரியல அதை பற்றி. செகண்ட் பார்ட் பண்ண போகிறாங்க, என்ன நினைக்கிறீங்க? கேள்விப்பட்டேன் நானும். நீலாம்பரி கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதையும் தேட்டரில் கண்டிப்பாக ரம்யா கிருஷ்ணன் தான், நோ சாய்ஸ். கண்டிப்பாக அவங்க தான் வரணும். அதே மாதிரி ரஜினி சாரும் வந்து படையப்பா கேரக்டர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எந்த கேரக்டரும் மாற்ற வேணாம். 2 பேர் இருந்தாலே போதும் படம். அவங்களுமே ஹீரோ மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாருக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்கன்னா
சௌந்தர்யா கேரக்டர் எனக்கு அதை பற்றி நோ ஐடியா. ஸோ யா, தேங்க்யூ. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இதுமாரி பெரிய பெரிய தேட்டரில் பார்க்கணும் ஆசைப்பட்டேன் ரொம்பவே. நம்ம ரொம்ப நிறைய படம் அங்கே அவுட்டரில் பார்த்துருக்கேன். ரொம்ப அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லை. ஆனால் இப்போ சிட்டிக்குள்ளே பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. தலைவரோட ஸ்டைலு, ஸ்வாகு, அவரோட நட ஓட எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு படம் பார்க்கவே. ரொம்ப இந்த டேவே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். சூப்பராகவே நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தேன். எல்லாமே ட்ரீட் மாரி இருந்துச்சு. தலைவரோட பர்த்டே வந்து அவர் இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அவர் நேரில் பார்க்கணும். நேரில் பார்த்துட்டா என்னோடய பிறவி பலனை அடைஞ்சிருவேன். நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். இன்னும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தோட நல்லா நிறைய படம் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். நிறைய பண்ணுறாரு, தெரிய மாட்டுது. ஆனால் அவரோட வழி எப்போ தனி வழி தான். அதான் அவர் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிருக்காரு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. படத்தில் பண்ணுற மாதிரியே நிறைய சிற்றாலயம், நிறைய ஒரு அனாதலம் நிறைய வச்சுருக்காரு. யாரும் தெரிய மாட்டுது. ஆனால் அவர் இன்னும் ஒரு ப்ரைட் பண்ணணும். இந்த சினிமா வந்து அவர் இன்னும் தூக்கி வச்சு கொண்டாடணும். இன்னும் நிறைய பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டின்னு வருவேன். நான் நிறைய என்ஜாய் பண்ணுவேன். கண்டிப்பாக அவர் லைஃப் நல்லா இருக்கணும். பஞ்சு எல்லாமே டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அவரோட பஞ்சு ஒவ்வொரு மியூசிக்கல், அவரோட பிஜிஎம்ஸு, அப்புறம் நீலாம்பரியோட கேரக்டரு, அவங்க ட்ரெஸ் சென்ஸு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. சாரோட ட்ரெஸ் சென்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் வரப்போகிற நடிப்பு எல்லாமே வந்து நல்லா நடிக்கணும். அவர் ஆரோக்கியமாக இருக்கணும். விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா. இப்போ வர படத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி படங்கள் எப்படி இருக்குது? இதுமாதிரி படம் வரும்போது நிறைய ஆக்டர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து சின்ன ஆக்டர்ஸ்லாம் தராங்க, அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சான்ஸ் தரணும். அவர் நல்லா நடிக்கணும். இதேமாதிரி அவர் சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் அவர் விஷ் பண்ணுவார். அதேமாதிரி இந்த படத்துக்கும் நிறைய யங் டேலண்ட்ஸு ஆர்டிஸ்ட்லாம் வந்து விஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவர் நல்லா வருவார். நாங்களும் கூட சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மக்களும் இருக்காங்க. அவர் எப்போதும் வந்து கீழே போக மாட்டார். எப்போதும் பெரிய ஆள் நிற்பார். எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ எடுத்த மாதிரி இருக்கு படம், நல்லா இருக்கு. நான் 10 வயசாக இருக்கும்போது பார்த்தது, அப்போ மாமாவோட வந்து பார்த்தேன். ஆனால் இப்போ பார்க்கவும் நல்லா இருக்கு. அப்படியே இல்லை கொஞ்சம் ஏதோ இங்கே கட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. 3 மணி நேரம் போனதே தெரியல. இப்போ இது மாதிரிலாம் எடுப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. தலைவர் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக பார்த்த மாதிரியே இருக்கு. படம் பார்த்து எப்படி சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் சார். முன்னாடி பார்த்ததுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் இருக்கு? சவுண்டில் வந்து நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக பாருங்கள், டிஜிட்டல் நல்லா டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு.